வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சனிக்கிழமை தோறும் நடைபெறும் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் திட்டத்தை சென்னையில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்டங்களில் நடைபெறும் முகாம்களில் பங்கேற்று பயனடையுமாறு மக்களுக்கு வேண்டுகோள். இன்று தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்களிலும் நலம் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாம்கள் திட்டம் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் பல்வேறு மருத்துவ சேவைகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஒவ்வொரு பிரிவுக்கும் தனித்தனியாக அமைக்கப்பட்டுள்ள முகாம்களுக்கு சென்று பயனாளர்களை சந்தித்து கலந்துரையாடினார். மக்களை சந்தித்தாலே எனது நோய் எல்லாம் சரியாகிவிடும் என மருத்துவர்களிடம் கூறினேன். நாட்டு மக்களின் நலன்தான் தனது நலன் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிகழ்ச்சி. மக்களை சந்திச்சாதான் எனக்கு உற்சாகம் வரும். ஏதாவது உடல்நலம், என்னுடைய உடல் ஏதாவது நோய் இருந்தாலும் அது நல்லாயிடும். அப்போது என்னோட மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தை பாராட்டி ஐநா சபையே விருது கொடுத்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். மருத்துவமனையில் இருந்தாலும் மக்கள் பணியாற்ற வேண்டும் என்பதே தனது விருப்பம் எனவும் பேச்சு. வழிநடத்திட்டு வர்றார். அதனாலதான் ஐநா சபையை விருது கொடுத்து மக்களை தேடி மருத்துவ திட்டத்தை பாராட்டியிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு திட்டத்தை கொண்டு வரோம்னா அது ஒவ்வொரு தனி மனிதரையும் போய் சென்றடையணும். ஒரே ஒருத்தர் கூட அதில் விடுபட்டு விடக்கூடாது. தூத்துக்குடியில் மீனவ சங்க பிரதிநிதிகள், உப்பள தொழிலாளர்கள், விவசாயிகளுடன் எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடியில் மீனவ சங்க பிரதிநிதிகள், உப்பள தொழிலாளர்கள், விவசாயிகளுடன் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடல். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக கலந்துரையாடினார். தமிழகத்தில் வடமாநிலத்தவர் வாக்காளர்களாக மாற்றப்பட்டால் பிற்காலத்தில் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். வேலூர் காட்பாடியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் துரைமுருகன் கருத்து. இந்த மாதிரியான வெளி மாநிலத்தவர் இங்க லட்சக்கணக்கில் வாக்காளர்களா மாறும்போது ஃபியூச்சர்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு அரசியல் மாற்றத்துல நிச்சயமா நீங்க சொல்ற கருத்தை நான் ஒத்துக்கிறேன். வன்னியர் உள் ஒதுக்கீடு தொடர்பான ஆணையத்திற்கு மேலும் ஓராண்டு கால அவகாசம். தமிழக அரசு அரசாணை வெளியீடு. ஆகஸ்ட் 9ஆம் தேதி அன்புமணி தலைமையில் நடைபெறும் பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டம். பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அழைப்பு விடுக்க அன்புமணி தரப்பு முடிவு. தேனியில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமில் மேடையிலேயே சண்டையிட்டுக் கொண்ட திமுக எம்பி, எம்எல்ஏ. திமுக எம்பி தங்க தமிழ்ச்செல்வன், திமுக எம்எல்ஏ மகாராஜன் சண்டையிட்டுக் கொண்டதால் பரபரப்பு. பேரன்பிற்கும் பெருமதிக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும்
மதுரையில் மாநாடு நடத்தும் முடிவை ஓபிஎஸ் கைவிட உள்ளதாக தகவல். தமிழகத்தை 5 மண்டலங்களாக பிரித்து மக்கள் சந்திப்பை நடத்த ஓபிஎஸ் திட்டம். மதிமுகவில் உட்கட்சி ஜனநாயகத்தை பாதுகாக்க கோரி மல்லை சத்யா உண்ணாவிரதம். பேரறிஞர் அண்ணா, முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஆகியோரின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திவிட்டு உண்ணாவிரதத்தை தொடங்கினார். அரசியலில் பக்குவப்படாமல் துரை வைகோ இருப்பதாக மல்லை சத்யா விமர்சனம். வைகோவுடன் நெருக்கமானவர்கள் துரை வைகோவிற்காக கட்சியில் ஓரம் கட்டப்படுகிறார்கள் எனவும் குற்றச்சாட்டு. குறைந்தபட்ச அளவு கூட ஒரு பக்குவப்படாத ஒருவரை கொண்டு வந்து இருக்கின்ற மூத்த அரசியல் தலைவர்கள் எல்லாம் அலட்சியப்படுத்துவதும் அவமானப்படுத்துவதும் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழல். பணியாற்றினோம். எப்பொழுது மறுமலை தூத்துக்குடியில் சகோதரர்கள் 2 கொன்று புதைக்கப்பட்ட சம்பவத்தில் 5 பேர் கைது. காசி பாண்டியன் என்பவர் தற்கொலை சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் என கருதி இருவரையும் கொலை செய்தது அம்பலம். சேலம் சங்ககிரி அருகே 4 சவரன் தங்க நகைக்காக மூதாட்டி கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம். மூதாட்டியை கொன்று ஏரியில் வீசி சென்ற மாட்டு வியாபாரி கைது. சேலம் அரசு மருத்துவமனையில் உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று வந்த இளம் பெண்ணிடம் பாலியல் சீண்டல். தனியார் ஒப்பந்த காவலாளியை கைது செய்து போலீசார் விசாரணை. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே 4 வயது சிறுமி மாயமான சம்பவத்தில் திடீர் திருப்பம். குழந்தையை காணவில்லை என பெற்றோர் புகார் அளித்திருந்த நிலையில் சொந்த பாட்டியே குழந்தையை விற்றது அம்பலம். கோவையில் இருந்து கேரளாவிற்கு இருசக்கர வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 26 லட்சம் ஹவாலா பணம் பறிமுதல். கேரளாவை சேர்ந்த 2 கைது செய்து விசாரணை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1120 ரூபாய் உயர்ந்து 74,320க்கு விற்பனை. கிராமுக்கு 9,290க்கு விற்பனையாகிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் தனியார் கல்லூரிகளில் ஆகஸ்ட் 18ஆம் தேதி பிஇ 1ஆம் ஆண்டு வகுப்புகள் தொடக்கம். தன்னாட்சி கல்லூரிகள் திறப்பு தேதியை அவர்களை முடிவு செய்து கொள்ளலாம் எனவும் அறிவிப்பு. திருப்பூர் உடுமலை வனத்துறை அலுவலகத்தில் விசாரணை கைதி உயிரிழந்த விவகாரம். வனத்துறை வனவர் நிமல், வனக்காவலர் செந்தில்குமார் சஸ்பெண்ட். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பள்ளி வேன் மோதி முதியவர் உயிரிழப்பு. சாலையில் நடைபயிற்சி சென்றவருக்கு நேர்ந்த பரிதாபம். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே கவனக்குறைவாக சாலையை கடந்த கார் மீது அதிவேகமாக வந்த அரசு பேருந்து மோதி விபத்து. நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சி. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குல்காம் பகுதியில் பாதுகாப்பு படையினரால் தீவிரவாதி சுட்டுக் கொலை. துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் என தகவல். புதுச்சேரியில் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் 6வது நாளாக போராட்டம். ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி தொடர் வேலை நிறுத்தம்.
ஆடிப்பெருக்கை முன்னிட்டு திண்டுக்கல் மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்வு. மல்லிகை 1 கிலோ 1500 ரூபாய்க்கும், முல்லை 800 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.